வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த மேரேஜ் மேட்சிங்கை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது எந்த ராசியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம்? இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நீங்கள் திருமண வரன், இல்லை திருமண பொருத்தம், இல்லை கல்யாணம் ஆனவங்களா இருப்பீங்க. ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து பொருந்தாத ராசியா? நமக்கு இது பொருந்துமா பொருந்தும்? அப்புறம் மெயினாக அந்த ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சர் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு பொருத்தமான ஒரு நட்பு ராசியாக, ஒரு நட்பு நட்சத்திரமாக இருந்தால் சேஃப். ஸோ அதை பற்றி தான் இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு எதை அவாய்ட் பண்ணலாம், எதை அவாய்ட் பண்ணிட்டா, ஏன்னா செலக்ட் பண்ணுற சாய்ஸ் வந்து நிறைய இருக்கும், அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தான் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப். அது என்னென்றது டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. கிளிக் பண்ணுங்கள், அதில் உள்ள ஹாரோஸ்கோப் அண்ட் அதர் சர்வீசஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. துலாம் ராசி. ராசிகளில் வந்து காலச்சக்கரத்துக்கே வந்து காதல், கல்யாணம், உறவு இதை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ராசியுடைய அமைப்பே வந்து துலாம் தான். துலாம் தான் காதல், துலாம் தான் ஆண் பெண்ணுடைய ஒரு உணர்வு. இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய அந்த ஆனந்தம், அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, லவ் அண்டு ரிலேஷன்ஷிப். ஸோ பந்தம் ஏற்படுத்துறதெல்லாம் அது துலாம் தான். தராசு, நீங்கள் துலாம் ராசியுடைய சிவலை பார்த்தீங்கன்னாலே புரியாது. தராசு எல்லாம் அது நீதி நியாயம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமமாக இருக்கிறது, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சமம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற ஒரு ராசியாகவும் அந்த துலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமைகள் தான் பொருத்தம், மேட்சிங். இதில் எவ்வளோ வெயிட் போட்டால் அது எவ்வளோ வெயிட் போடுறோம், படிப்பு மேட்சிங்காக இருக்கா, அது மேட்சிங்காக இருக்கா, அது மேட்சிங்காக இருக்கா, எல்லாமே நல்லா பொருத்தி இருக்கா அப்படிங்கிறத பார்க்க தான் துலாம். ஸோ அந்த ராசியில் பிறந்துட்டு நீங்கள் வந்து வாழ்க்கை துணையை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான நபராக தேர்வு செய்ய ஆசைப்படுவீங்க. எந்த வகையிலையும் அது வந்து தவறான தேர்வாக இருந்துடக்கூடாது. மோஸ்ட்லி துலாம் ராசியை சேர்ந்தவங்க குருவுடைய ராசியான தனுசு மற்றும் மீனத்தை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா துலாம் ராசியில் பிறந்தாலே வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர். ஒரு மாதிரி ஒரு அழகு, அறிவு, ஒரு வேகம், ஒரு கலை நயம், இதெல்லாம் விரும்பக்கூடியது. அப்படி விரும்பக்கூடிய ஒரு ராசியில் பிறக்கிறதுனால அது வந்து நீங்கள் வந்து உங்கள் தேர்வு வந்து இந்த பக்கம் ஒரு தனுசு ராசியில் போய் இருந்தால் என்ன ஆகும்னா, 3வது ராசி, தனுசுக்கு அதிபதி குரு, துலாமுக்கு அதிபதி சுக்கிரன், 2 ராசியுமே ஆண் ராசியாக வந்துடும். அதுவும் வந்து ஒத்து போகிறதில்ல. ஸோ தனுசு ராசியை ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் துலாமில் பிறக்கிறவங்க. 2வது மீனம் ஏன் அவாய்ட் பண்ணணும்னா, சுக்கிரன் அங்கே தான் உச்சம் அடைகிறார். அப்படி இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா, பாதி தான் அது பொருந்தும். மீனம் வந்து உங்களுக்கு 50% பொருந்தும். என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட்டுக்கு வேணால் பொருந்துமே தவிர லைஃப்பில் வந்து கொள்கை குணங்களோட முன்னேறதுக்கெலாம் அது வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது துலாமை பொறுத்த வரைக்கும். அப்போது மீனம் வந்து குருவுடைய ராசியாக இருந்தாலும், அங்கே சுக்கிரன் உச்சமடைகிற ராசியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது சேஃப். மற்ற ராசி எல்லாமே துலாமுக்கு ஒத்து போயிடும். மேஷம் இருக்குது, ரிஷம் இருக்குது, மிதுனம் இருக்குது, கடகம் இருக்குது, சிம்மம் இருக்குது, கன்னி, எல்லா ராசியுமே உங்களுக்கு ஒத்து போயிடும். அது வந்து எதுவும் ஒத்து போகாத ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விருச்சிகம் வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். விருச்சிகம் வந்து பக்கத்துலேயே இருக்குது, இருந்தாலும் அது லாஸ்ட் ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ரையாரிட்டி வந்து அதுக்கு கொடுக்க வேண்டாம். வேறு வழி இல்லை. விருச்சிகத்தில் தான் வரன் வந்திருக்கு, விருச்சிகத்தில் தான் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடச்சிருக்கு, எனக்கு அப்படி தான் கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அதை திங்க் பண்ணலாம், கேன் கன்சிடர். பட்டு துலாமுக்கு நிறைய ராசியுடைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, துலாம் ராசியில் பிறந்து அதே ராசியில் கல்யாணம் பண்ணிட்டா, அதுலேயும் சித்திரை நட்சத்திரம், சித்திரை வாசஸ் சித்திரை பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை சித்திரை வாசஸ் சுவாதி இது நல்லா இருக்குமா? இது ரெண்டுமே ஒரு நல்ல பொருத்தம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு துலாம் ராசியில் பிறக்கிறவங்க அதே ராசியில் பிறக்கிற ஆண் அல்லது பெண்ணை திருமணம் செய்யறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். நாட் அட்வைசர். அதை பர்டிகுலராக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்து சித்திரை நட்சத்திரத்திலே ஒரு ஆணை திருமணம் செய்கிறதோ இல்லை பெண்ணை திருமணம் செய்கிறதோ அவாய்ட் பண்ணலாம். அது சித்திரை தான் கொஞ்சம் டேஞ்சர் ஜோன். அந்த இடத்துல ஸ்டார்ஸில் சேம் ஸ்டாராக இருந்ததுன்னா, மாற்றாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு துலாம் வாசஸ் துலாம் அப்படிங்கிறத ராசிகளில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது சேஃப்னு தான் எனக்கு தோணுது. அப்போ அது வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ராசிகளோட லிஸ்ட்டில் வரல. அதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், லவ் அண்ட் கேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மெயினாக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோடு இருக்கவங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ லைஃப்பில் வந்து மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப சார்மிங், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப ஒரு வெல்தியாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப
ஒரு பிடித்தமானதாக இருக்குது, ஒரு ஈர்ப்புக்கூடிய கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது ராசிகளுடைய தேர்வில் துலாம் வந்து எப்போவுமே தனுசு ராசி நண்பர்கள், தனுசு ராசியை சேர்ந்த வாழ்க்கை துணை ஒரு தேர்வு, மீனம் அந்த ஒரு வாழ்க்கை துணை ஒரு தேர்வு, இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். சில பேர் கேட்பாங்க ரிஷப ராசி எப்படி ஒத்து போகுமா? ரிஷபமுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி, துலாமுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி, அது பெண் ராசி, இது ஆண் ராசி. 6வது 8வது ராசியாக இருக்கிறதுனால ஒரு 50-50 வச்சுக்கலாம். பிக் பண்ண வேண்டிய ராசின்னு சொல்ல முடியாது, பட் அட் த சேம் டைம் அதை அவாய்ட் பண்ணி ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. டோட்டலாக அவாய்டபிள் ராசி லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரிஷபம் வராது. ஸோ இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு லைஃப் பார்ட்னர் தேர்வு செய்யும் போது சரியாக உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி தேர்வு செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த ராசி பொருத்தத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. ஏற்கனவே நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ பொருத்தமான ராசி எதுன்னு கேட்டிங்க. பட் பொருத்தமான ராசி தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். எந்தெந்த ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கணும் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு செஷனில் நான் வந்து நட்சத்திரத்துக்கு டீப்பாக இன்னும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போது இந்த பார்த்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிலருக்கு பொருந்தாத ராசி கூட சம்டைம்ஸ் பொருந்துகிற மாதிரி இருக்கும். அது தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்புடைய பலனும் ப்ளஸ் வந்து அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் குணாதிசயங்கள்லாம் ஒரு ஹாரோஸ்கோப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்க எந்த ராசியை கல்யாணம் பண்ணாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில ராசிகள்லாம் உண்டு. ப்ளஸ் மீன்ஸ் அந்த பிளானட்டரி பொசிஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கலந்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி திருமண பொருத்தத்துக்கு நிறைய பேர் கேட்ட காமனான கேள்விகள்லாம் இருக்குது. அது என்னென்னா, ரஜ்ஜு முக்கியமா, அப்புறம் வந்து இந்த வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்குது, அது வசியமாக இருந்தால் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி போயிடுமேன்னு கேட்குறாங்க. அப்புறம் கணப்பொருத்தத்தை பற்றி ஒரு இது டவுட் இருக்குது. இதில் வந்து எப்படிங்க இது கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியமானு கேசி, எல்லா பொருத்தமும் முக்கியம்தான். கணம்னா என்னென்னா மனித கணம், தேவகணம், ராட்சச கணம். அப்போ அவங்களுடைய அணுகுமுறைகள் ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுடைய அணுகுமுறைகள், மனிதன் மாதிரி அவன் திங்க் பண்ணி செயல்படுவானா, ஒரு ராட்சசன் போல் அந்த வேகம் இருக்குமா, ஒரு தேவகணம்னா தேவர்கள் போல், அதாவது ரொம்ப சாத்வீகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அதோடைய வித்தியாசங்கள். ஸோ அது ஒரு ப்ரையாரிட்டியானு கேட்டிங்கன்னா அது அதுக்கு ஒரு அம்சம் இருக்குது. அதே மாதிரி ரஜ்ஜு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் போயிடும், ஆயில் கண்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எல்லா ரஜ்ஜுக்கும் ஆயில் போகணும்னு கிடையாது. கழுத்து ரஜ்ஜுன்னு ஒன்று இருக்குது, தலை ரஜ்ஜுன்னு, இது 2 தான் வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசப்படுறது. மற்ற ரஜ்ஜுவெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போகிறது இல்லை. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த நட்சத்திரங்களுடைய பொருத்தத்தை தின பொருத்தம் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா க்ளோஸாக இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களே. பொதுவாகவே பெண்ணுடைய நட்சத்திரத்தை வந்து ஆணுடைய நட்சத்திரம் 7 அல்லது 13 நட்சத்திரத்தில் கடந்திருந்தால் நல்லது. 13 கடந்தால் ரொம்ப நல்லது, குறைஞ்சபட்சம் 7 கடந்தால் நல்லது. ஸோ இது நட்சத்திரங்கள். அப்போது வந்து ஒரு பொருத்தம் எடுக்கும்போது நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கணும். தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும், தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்க்கணும். அதே மாதிரி ராகுவால் தோஷம் வருதா, இல்லை வந்து செவ்வாயால் வருதா, இல்லை சனியால் வருதா, இல்லை கலஸ்திர ஸ்தானமே தோஷம் அடைஞ்சிருக்கா, இல்லை குரு சுக்கிரன் சுபர்கள் கெட்டு போயிருக்காங்களா, இப்படி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க கற்றுக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துற இந்த வீடியோ என்னென்னா, எதை வந்து ராசியில் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ராசிங்கிறது எமோஷன், ராசிங்கிறது மைண்டு. ஒரு மனிதன் தினமும் சிந்திக்கிறது, செயல்படுறது, அவன் புரிஞ்சிக்கிறது, அவன் யோசிக்கிறது, அவன் பழகிறது, அவன் அணுகுமுறை செய்கிறது, இதுதான் ராசி. அப்போது தனக்கு நட்பான ஒரு ராசியை தேர்வு செய்யும்போது அந்த வாழ்க்கையை இனிக்கும். தனக்கு நட்பில்லாத ராசியை தேர்வு செய்யும் அந்த வாழ்க்கையில் வந்து சில கசப்பான அனுபவங்களை சந்திக்கிறதுனால அதை முடிஞ்ச அளவுக்கு அன்ஃபேவராக செலக்ட் பண்ண வேணான்னு தான் கருத்து. சரி, சில பேர் உடனே ஒரு கேள்வி இருக்கும், செலக்ட் பண்ணிட்டோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நீங்கள் சொல்கிற பொருந்தாத ராசியில் தான் லிஸ்ட்டில் வருது. உதாரணத்துக்கு மேஷ ராசிக்காரன், நான் வந்து கன்னி ராசி பெண்ணை வந்து நேசிக்கிறேன், அப்புறம் இந்த பக்கம் நான் விருச்சிக ராசி பெண், எனக்கு வந்து மிதுன ராசி தான் பையன் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி கும்ப ராசியில் பிறந்து சிம்மத்தை வந்து இல்லைனா கடகத்தை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. கும்பம் அண்ட் கடகம், மகரம் அண்ட் சிம்மம், இதெல்லாம் பொருந்தாத ராசிகள்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் அந்த ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொண்டு போகும். ஸ்கோர் நல்லா இருந்தால் என்னென்னா மனஸ்தாபங்கள், மன வருத்தங்களோட அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும். இந்த புரிதலோடு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். lifehoroscope.in மேரேஜ் மேட்சிங்க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் பயன்படுத்திங்க. ப்ளஸ் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் மேரேஜ் மேட்சிங் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.